தெரியும். இப்பவே எப்படி நடிகைகள்லாம் என்ன பார்க்குறாங்க, எப்படி பேசுறாங்க, அது தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. பத்திரிகைகள்ல எழுதும்போது கூட அவங்கள வந்து ஒரு கமாடிட்டி மாதிரி, ஒரு நுகர்வு மாதிரி அப்படிதான் எழுதுறாங்க. தொலைக்காட்சிகள்ல பேட்டிகள் எடுக்கும்போது அந்த ஆங்கர்ஸ் நடிகர்கள் பேசுறதுமே அப்படிதான் இருக்கு. நம்ம அது எல்லாத்தையுமே பார்க்கணும். இதெல்லாமே தாண்டி இவங்க வந்து அப்போலேருந்து இப்போ வந்து காலகட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. யாராச்சும் காலகட்டத்தில் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இருக்கிற காலகட்டத்தில், அதுக்கு ரஜினி கமல் காலகட்டம், இதுதான் பிரிக்கிறோம் பொதுவாக தமிழ் சினிமாவில். 80களில் வந்த சினிமா, 70களில் வந்த சினிமாலாம் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? 70களில் என்ன படம் வந்துச்சு, இப்படி சொல்ல கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதுக்காக சொல்லுவேன். எல்லா காலகட்டத்திலையும் பெண்களை சித்தரிக்கிற விதம் வந்து ஒரே போல சில நேரங்களில் ஒரு மோசமானது இருந்தது. ஒரு சமூகம் அந்த பெண்ணை பார்க்க விதம் ஒரு பக்கம் அப்படின்னா, திரைத்துறைக்குள்ளேயே திரையில வந்து நடிக்கிற பெண்களை எப்படி பார்க்குறாங்கிறது ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை இப்போ உண்டாங்க. இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கினவர்களாக இருந்தாலும் அவங்க திரையில வந்து நோக்கிட்டு அவங்களை பார்க்கக்கூடிய பார்வை வேற தான். ஆனால் கதை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், நான் சூப்பர் ஸ்டார் வந்தாங்கன்னா அவங்க பார்க்கக்கூடிய பார்வை வேற. இது நம்ம எல்லாருமே தெரியும். நீங்கள் திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா நீங்கள் உள்ள வேலை செய்யறாங்க. இவங்க ஒரு பக்கம் திரைப்படத்தை சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். திரைப்படத்தில் பங்களிப்புகள் வருது. பெண்களோட பங்களிப்பு. எல்லாருமே பாட்டு எழுதுறவங்க ஆண்கள், பாட்டு மியூசிக் போடுறவங்க ஆண்கள், டான்ஸ் பண்ணுறவங்க ஆண்கள், கதை எழுதுறவங்க, திரைக்கதை எழுதுறவங்க ஆண்கள், இப்படி எல்லா பக்கமும் ஆண்கள் அமைக்கும்போது இயல்பாகவே சினிமாவில் உள்ள ஆண்களும் வந்து இணைந்து வராங்க. நம்ம சமூகத்தில் வரலாம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் நாம மட்டமாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு சமூகத்தில். அதை தான் அவங்க வந்து பிரதிபலிக்கிறாங்க. அப்படி வந்து பிரதிபலிக்கும் போது நம்ம வரக்கூடிய பாடல்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான பாடல்கள் வருது. இப்படி பெண்கள் எல்லாருமே வந்து வெளியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்கள் மட்டுமே ஒரு துறையில் இருக்காங்கன்னா எப்படி பெண்களை வந்து நல்ல பாடல்கள் வரும், எப்படி பெண்களை வந்து நல்ல படங்கள் வரும், அவங்களுக்கு கரெக்டாக சிந்தரிப்பாங்க. இந்த திரைத்துறைக்கு போகிற பெண்கள் நடிக்க வந்தால் அவங்கள இழிவாக பார்க்க ஆரம்பிக்கும். அது இல்லாமல் சவுண்ட் இன்ஜினியரிங் நிறைய துறைகள் இருக்கு இல்லையா? சினிமாவில் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் இருக்கு. இப்போ நாங்கள் என்ன அப்படின்னா பாட வந்தவங்க, நடிக்க வந்தவங்க, இதில் தான் வந்து பெண்களோட பங்களிப்பு அதிகம். பாடகிகளாகவும் நடிகைகளாகவும் இருக்காங்க. இது அல்லாமல் வேறு வேறு துறைகள் நிறைய இருக்கு. அந்தந்த துறைகளில் பெண்கள் பெருசாக வரதில்லை. சவுண்ட் இன்ஜினியரிங்லையோ, எடிட்டிங்லையோ, டேரக்டர்ஸ் கூட ரொம்ப கம்மி. எவ்வளோ தெரிஞ்ச பெண் இயக்குநர்கள் என்ன சொல்லுங்க? யாருக்கு எதாவது தெரியுமா? தெரியா? சந்திரா தெரியுமா? திருப்தியா? அந்த காலத்தில் பாம்பு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவங்க வந்து சகலா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. டைரக்ஷன் இருக்கு, பாடுறது, பட தயாரிப்பு, அது எல்லாமே செஞ்சவங்க அவங்க. அதுக்கு பிறகு லக்ஷ்மி நடிக்கிறாங்க, அவங்க படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ரேவதி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே நடிகைகள் அடையாளத்துலேருந்து அவங்க படம் டைரக்ட் பண்ணுறாங்க. முழுமையாக இயக்குனரா இருந்தவங்க அப்படி சுபாஷ் கூட படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுமா?